So let's turn our Bibles to Proverbs chapter 10 verse 22, our key scripture for this series of teaching. Proverbs 10:22. இந்த போதனைக்கு ஆரம்பமாக நம்மளுடைய திறவுகோல் வசனமாகிய நீதிமொழிகள் 10:22க்கு திருப்பிக் கொள்வோம். The blessing of the Lord makes one truly rich, he adds no sorrow to it, neither does toiling increase it. என்ன சொல்கிறது நீதிமொழிகள் 10:22? கர்த்தரின் ஆசீர்வாதமே மெய்யாகவே ஒருவருக்கு ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். We are talking about financial and material prosperity, a very important aspect for Christian living. கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிக முக்கியமான அம்சமாக இருக்கும் பண விஷயம், பொருளாதாரத்தில் இருக்கிற செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். And in the first part I showed you that it is God's will that you prosper financially. அந்த போதனையிலே முதல் பகுதியாக நாம் செழித்திருப்பது தேவனுடைய சித்தம்தான் என்பதை பார்த்தோம். And the second part we are talking about is how God prospers you financially. இரண்டாவது பகுதியாக தேவன் எப்படிதான் நம்மை செழிக்க பண்ணுகிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். I told you Christians are vague people, sometimes they are very funny people. இன்னும் கிறிஸ்தவர்கள் ஒரு மாதிரி வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்களே. They say, well, God will bless me and prosper me anyway and every way. Somehow he will prosper me. கிறிஸ்தவர்கள் எப்படியாவது தேவன் எந்த வழியிலாவது என்னை ஆசீர்வதித்திருவாரே என்று எண்ணுகிறார்கள். So I asked them, where is that scripture in the Bible? Somehow he will prosper me. அப்படிப்பட்டவங்ககிட்ட கிறிஸ்தவர்களே உங்களிடத்துல எங்க இருக்குது அந்த மாதிரி வேதத்தில் சொல்லி இருக்கிறார் என்று. Some of them have their own Bibles in their mind, I think. சிந்தையிலே தங்களுடைய சொந்த வேதாகமத்தை வைத்துக்கொண்டு வார்த்தைகளை பேசுகிறார்கள். God will not somehow prosper you. He will not somehow do things for you. தேவன் உங்களுக்கு என்று ஏதாவது செஞ்சு எப்படியாவது செயல்பட்டு செய்வார் என்றெல்லாம் அல்ல. God will not work anyway in every way for you. எப்படி வேணா இப்படி வேணாலாம் கிடையாது தேவனிடத்திலே வேலை செய்யும் பொழுது. If God will somehow do things and work anyway in every way, then we don't need his word, we don't need the Bible. அவர் கிரியை செய்யும் பொழுது இப்படியாவது எப்படியாவது செஞ்சுட்டு போறதாண்டா நம்மள இடத்துல ஏன் அவர் வேதாகமத்தை கொடுத்திருக்க வேண்டும்? The Bible loses its significance. வேதத்துடைய மதிப்பே இல்லாமல் போய்விடுமே. But God has revealed through the word, through scriptures, how we will do things for you and me. தேவனானவர் தன் கிரியையை உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்படி செயல்படுகிறார் என்பதை வேதாகமத்தில் அல்லவா வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். That is why Bible preaching is very important. ஆகவேதான் வேதத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுவது அவ்வளவு முக்கியமா இருக்கிறது. Some people are very good at preaching the problems only. சில பேர் பிரசங்கத்திலே பிரச்சனையை பிரசங்கிப்பதிலே கில்லாடிங்களா இருக்காங்க. They never preach the answers. பிரச்சனையிலே பதிலே பேசுகிறது இல்ல. But the Bible reveals how God will do things for you and me. வேதாகமத்திலே தேவனானவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் தான் எப்படி செயல்படுவோம் படுவேன் என்று. So how does God take a person who lives in poverty, lack and want, and how God blesses him with abundance of finances? எப்படி தேவனானவர் ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் தாழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை எடுத்து செழிப்பாக்குகிறார்? Does he do it anyway in every way? எப்படி வேணா எது வேணா செஞ்சு அப்படி மேல கொண்டு வந்துருவாரா? No, God will not violate his own principles. He will not work against his own word. தேவனானவர் தன்னுடைய வார்த்தையையே மீற மாட்டார், தன்னுடைய விதிமுறைகளையும் நியமத்தையும் அவரே மீற மாட்டார். If God says one thing in his word and if he acts totally opposite against his word, then you and me will be the most confused people on planet earth. தேவனானவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு செயல்படும் பொழுது வித்தியாசமா செயல்பட்டார்னா நம்மளுக்கு தேவனை குறித்து அறிவில்லாமல் எப்படி செயல்படுறார் ஒண்ணுமில்லாம குழம்பி போய் விடுவோம். That is why he has chosen to limit himself to work in these ways and he's revealed the ways to you and me. ஆகவேதான் தேவனானவர் தன்னை குறுக்கி வேதத்தில் இருக்கிற விதிமுறையின்படி தான் நான் செயல்படுவேன் என்று சொல்லி விளக்கி வைத்திருக்கிறார். It's not that he cannot do like that. அவர் செய்ய முடியாது என்று அல்ல. You cannot tell God he cannot do this and that. நம்ம வந்து சொல்ல முடியாது தேவனை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் செய்ய கூடாது அப்படி எல்லாம் செய்ய கூடாது என்று. So it's not he cannot do, it's he won't do, he will not do. That's the thing. அவர் எப்படி வேணா செயல்படுவார், அவரால முடியும். ஆனால் அவர் அப்படியாக செயல்படுகிறவர் அல்ல என்பதை தான் சொல்ல வேண்டும். Because he has already decreed how he will do things for you and me. காரியத்தை எப்படி நான் உங்களுக்கும் எனக்கும் எப்படி தேவன் செய்வார் என்பதை அவர் வெளிப்படுத்தி வைத்து விட்டார். So scripture teaches us that God has ordained several ways to prosper us financially. பண விஷயத்திலே நம்மை செழிப்பாக்க தேவனானவர் अनेक விதிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் வேதாகமத்திலே. First one is Proverbs 10:22 that we started. முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா நீதிமொழிகள் 10:22 தானே. Blessing of the Lord makes one rich. என்ன சொல்கிறது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும்.
Not the blessing of Satan or the devil. பிசாசுடைய ஆசீர்வாதம் கொடுக்காது. People are saying the devil is the one who gives money and riches. என்ன சொல்றாங்க ஜனங்க பாருங்க, ஐஸ்வரியத்தையும் காசையும் பணத்தையும் கொடுக்கிறது பிசாசுன்றாங்க. Bible says the blessing of the Lord makes one truly rich. என்ன சொல்கிறது வேதம்? கர்த்தரின் ஆசீர்வாதமே மெய்யாகவே ஒருவனுக்கு ஐஸ்வரியத்தை தரும் என்று. So we looked at that word blessing in great detail. ஆகவே அந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று விவரமாக பார்த்தோம். Means an anointing, power, favor. It means all those things. ஆசீர்வாதம் என்றால் என்ன? தேவனுடைய தயவு, அவருடைய வல்லமை நம் வாழ்விலே அருளப்படுவது தானே ஆசீர்வாதம். Secondly, we look at the covenant. God blesses and prospers us through the covenant. இரண்டாவதாக அடுத்த விதமாக தேவன் நம்மை எப்படி செழிப்பாக்குகிறார் என்றால் தன்னுடைய உடன்படிக்கையின் மூலமாக. God made a covenant with man. மனிதனுடைய தேவனானவர் வந்து உடன்படிக்கை பண்ணினார். Many blessings promised in the covenant. அந்த உடன்படிக்கையிலே अनेक ஆசீர்வாதங்கள் இடப்பட்டிருக்கின்றன. One of the blessings is prosperity, financial and material wealth. அதுல ஒரு பகுதி என்னவென்றால் ஆசீர்வாதத்திலே உடன்படிக்கையிலே செழிப்பு. That is what we looked at. அதையும் பார்த்தோம். And the third way how God prospers us is through the laws of prosperity. மூன்றாவது விதமாக தேவன் நம்மை எப்படி செழிப்பாக்குகிறார் என்றால் laws of prosperity. செழிப்பின் பிரமாணத்தின் மூலமாக. That is where we looked at Genesis chapter 1 verse 11, 12 verse 29 and Genesis chapter 8 verse 22. அதுக்கு தானே நம்ம பார்த்தோம் எப்படி பண்றார் என்பதை ஆதியாகமம் 1 11 12 29லியும் ஆதியாகமம் 8 22லியும் பார்த்தோம் அல்லவா? As long as earth remains, seed time and harvest time, sowing and reaping will remain. என்ன சொன்னார்? பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும், விதைப்பு காலம் அறுப்பு காலம் இருக்கும் என்று சொல்லிவிட்டார். I showed you God is not teaching a lesson on agriculture. விதைப்பு அறுப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது தேவனானவர் நமக்கு விவசாயமா சொல்லி கொடுக்கிறாரு. No, he is teaching a principle there, a principle of how to increase there. தேவன் அங்க என்ன ஒரு விதிமுறை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்றால் பெருக்கத்தின் விதிமுறையை சொல்லி கொடுக்கிறார். You want more of something? உங்களுக்கு ஒரு காரியத்திலே அதிகமாக பெருக்கம் வேணும்னா then you take what you have and what you want more of and you sow it and God will bless it and multiply it and give it back to you in abundance. எது உங்களுக்கு அதிகமா வாழ்வுக்கு தேவையோ அதை எடுத்து விதைங்க, உங்களுக்கு தேவன் அதை பெருக்கி கொடுப்பார் என்று சொல்கிறார். Sowing and reaping, that is what it teaches. விதைப்பு அறுப்பு அதை தானே கற்றுக் கொடுக்கிறது நமக்கு. Paul in Galatians he takes that principle there and he says whatever you sow you will reap. அதுதானே இதே விதிமுறையை தான் பவுல் பிற்பாடு பேசுகிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று. So if you want financial prosperity then you got to sow finances. பண விஷயத்திலே உங்களுக்கு பெருக்கம் வேணும்னா பணத்தை தான் விதைக்க வேண்டும். It's a principle that God has established and this is how he prospers us financially. இதுதான் ஒரு விதிமுறை, தேவன் ஏற்படுத்தின விதிமுறை. இப்படி தான் நம்மை செழிப்பாக்குகிறாரும் கூட தேவன். Okay, today I want to cover one more topic under that. அதுல இன்னொரு காரியத்தை பார்ப்போம் இன்றைக்கு. That is tithes and offerings. தசம பாகம் காணிக்கைகள். Now let's turn to Malachi chapter 3 verse 10. மல்கியா 3:10 திருப்பிக் கொள்ளுவோம். Malachi chapter 3 verse 10. மல்கியா கடைசி புத்தகம் மல்கியா 3:10. Bring all the tithes into the storehouse, that there may be food in my house, and try me now in this, says the Lord of hosts, for if I will not open for you the windows of heaven and pour out for you a blessing that you will never be that will not be enough for you, or you'll have no room to receive it. என்ன சொல்கிறது மல்கியா 3:10? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்ணாய் இருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். And one more scripture, Proverbs chapter 3 verse 9. இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 3:9. Proverbs chapter 3 verse 9. நீதிமொழிகள் 3:9. Honor the Lord with your possessions or substance and with the first fruits of all your income or increase. நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. So this is one of the ways where God prospers you financially through tithes and offerings. இது ஒரு வழி தேவன் நம்மை செழிப்பாக்க. தசம பாகம் காணிக்கை. I'm talking about how you will be blessed.
எப்படி நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்பதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். Now when it comes to tithes and offerings, people have several questions in their minds, several logical questions. தசமபாகங்க காணிக்கைகள் என்று சொல்லும்போது ஜனங்களுக்கு अनेक கேள்விகள் எழும்புகின்றன. And as we cover this, all those questions will be answered and those doubts will be cleared. இந்த போதனையிலே உங்களுக்கு இருக்கிற கேள்வி எல்லாமே உங்க சந்தேகம் எல்லாம் தீர்க்கப்படும். There are many people who don't believe in tithes and offerings. அநேகர் இருக்கிறாங்க தசமபாகத்தையும் காணிக்கையும் நம்பாதவங்க. One is, they say, well, it was instituted under the law, so it is only for the people in the old covenant, in the law. We are under grace. It's not for us. Tithes is not for us. ஒரு காரணம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த தசமபாகம் என்பது பழைய உடன்படிக்கை கீழே இருக்கிறவங்களுக்கு, நாம இப்பொழுதோ கிருபையின் கீழே இருக்கிறோம், அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தாங்க என்றாங்க. Another argument is they say is, well, we have been redeemed from the curse. என்ன சொல்கிறார்கள், நாம் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். So therefore I am not under the curse there, because Malachi says that when you don't give your tithes, you are being actually cursed. You are under a curse. ஏன்னா மல்கியாலே விவரிக்கிறார், நீங்கள் தசமம் கொடுக்கவில்லை என்றால் சபிக்கப்பட்டு இருக்கும் நிலையில வந்துருவீங்க என்பதெல்லாம். So they say it is for people under the law, and when they don't give, they are under a curse. It's not for us who are under grace. ஆகவே என்ன சொல்கிறார்கள், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ இருக்கிறவங்க அவங்க அதை கடைபிடிக்கலனா அவங்களுக்கு அந்த சாபம் வரும். A third question is they ask is, if I don't give my tithe, will God really curse me? How can a good God, because see, a good God cannot do anything evil, so how can a good God literally curse me and make me into nothing just because I don't give my tithe? இன்னொரு காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால், நல்ல தேவன் எப்படி சபிப்பாரு, ஆனால் தசமமாக கொடுக்கலன்றதுக்காக என்ன சபிப்பாரா, அவருடைய சுபாவமே நல்லதாச்சே, எப்படி சபிப்பாரு என்று கேட்கிறார்கள். Malachi chapter 3 verse 10 is a very famous verse for preachers. பிரசங்கிமார்களுக்கு ரொம்ப பிடித்தமான விசேஷமான வார்த்தை மல்கியா 3:10. They always use it, because they want more money. நிறைய காசு வரணும்ன்றதுக்காக அடிக்கடி இதை எடுத்து பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. But we are going to expound it and we are going to look at these things. It doesn't matter what people say, what people believe. What the Bible says, what scripture says is the most important thing. இந்த வசனத்தை எடுத்து விலாவரியாக நாம பார்க்க போகிறோம். யார் என்ன சொன்னாலும் சரி, உலகத்துல யார் என்ன கருத்து வைத்திருந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய வார்த்தை இவைகளை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போகிறோம். I told you that whatever God says is the final authority, not what man says. நான் சொன்னேன் அல்லவா, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதானே அதிகாரம் மிக்கது, மனுஷன் என்ன சொல்றதெல்லாம் பொருட்டு அல்ல. So it doesn't matter what people say. ஆகவே இந்த வசனத்தை குறித்து ஜனங்க என்ன சொல்றாங்கன்றது காரியம் அல்ல. Whatever they say must be in line with God's word, then only you can accept it. If it's not in line with God's word, you don't have to accept it. ஜனங்க தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க பேசினால் ஏற்றுக்கொள்வோம், தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக பேசினார்கள்னா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. I personally know many preachers who take this verse and literally, instigate fear in the lives of people. அநேக பிரசங்கிமார்கள் இப்படி செய்யறத பார்த்திருக்கேன். இந்த வசனத்தை எடுத்து ஜனங்க விசுவாசிகளுக்குள்ள போட்டு சபையில இருக்கிறவங்களுக்கு பயத்தை கொண்டு வரவங்களும் இருக்காங்க. Don't give your tithe, God will curse you. என்ன சொல்றாங்க, தசமம் கொடுக்கலனா நீ சபிக்கப்பட்டு போவாய் என்று. The Bible says bless your enemies also. என்ன சொல்லுகிறது வேதாகமம், விரோதியும் பகைஞனையும் நேசி என்று. Only we can bless our enemies. நாம ஒருத்ததான் கிறிஸ்தவர்கள் மாத்திரமே தான் விரோதிகளை நேசிக்க முடியும். Only we can forgive our enemies also. நம்மளுடைய விரோதிகளை நாம தான் மன்னிக்க முடியும், விசுவாசிகளாகி நாம் தான். Because God's life is in us. ஏனால் தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த குணம். But I don't know how they say such things sometimes. ஆனா பிரசங்கிமார்கள் எப்படிதான் இந்த மாதிரியான வார்த்தைகளை விடுறாங்கன்னு தெரியல. I know one person says like this. ஒருத்தர் இப்படியா சொன்னார் பாருங்க. He says, if you don't give God his money, then you will give it to the hospital, he said. சொன்னாரு, நீங்க கடவுளுக்கு காசு கொடுக்கலனா அந்த காசு பணத்தையும் மருந்துக்கு ஹாஸ்பிடலுக்கு கொடுக்க வந்துருன்றாரு. Simply threatening them, putting fear into the lives of people and telling them, if you don't give here, then you will spend double that, triple that amount to the hospital. பாருங்க எப்படிலாம் சொல்லி விசுவாசிங்க சபை ஆளுங்களை பயப்படுத்துறாங்க பாருங்க. சபைக்கு கொடுக்கலனா அந்த மாதிரி 2-3 மடங்கு நீ ஹாஸ்பிடலுக்கு பில் செலுத்த வேண்டியது ஆயிடும்லாம் சொல்லி பயப்படுத்துறாங்க. See, problem is they don't understand what is saying and they don't know how to put it to people. That's the problem with preachers today. பிரச்சனை பிரசங்கிமார்களுக்கு என்னன்னா இருக்கிற வசனத்தை எப்படி சொல்லி கொடுக்கிறது, எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதுதானே. So today we are going to look at this verse, and not just today, in the coming weeks we are going to look at this verse in Proverbs 3:9. வாரங்களிலே இந்த வசனத்தை விவரமாக படிப்போம். நீதிமொழிகள்
யோவேலிலும் மல்கியாவிலும் இருக்கிறவைகள். But I told you, when you read your Bible, every word is very important. நான் சொன்னேன் அல்லவா, வாசிக்கும் பொழுது வாசனத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானவை. So let's read Malachi chapter 3 verse 10. ஆகவே மல்கியா 3:10 வாசிப்போம் மறுபடியும். And now I'm going to quote it from the amplified version. இப்போ amplified versionல இருந்து நான் சொல்றேன் பாருங்க. It says there, bring all the tithes, the 1/10 or the whole tenth of your income into the storehouse. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை முழுமையாக எல்லாம் 10% பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். Just pay attention to certain words that are mentioned there. It's very important. என்ன வார்த்தை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது கவனியுங்கள். amplified versionல says that bring all the tithes, the whole tenth of your income into the storehouse, that there may be food in my house. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் 10% பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். Bring all, he says. சொல்றார் பாருங்க, தசம பாகங்களை எல்லாம் 1/10 of your income or your increase. உங்களுடைய பெருக்கத்திலேயோ வருமானத்திலேயோ இருக்கிற 10% bring it into the storehouse, that there may be food in God's house. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். Then he says there, and try me now or prove me now by it, says the Lord of hosts. என்ன சொல்கிறார்? நான் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். If I will not open the windows of heaven for you and pour out a blessing that you shall have no room to contain or receive. அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொண்டாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Now before we could look at that word all and the word tithe and all those things, one phrase is very important there. இங்கே நாம தசம பாகம் தசமங்களை எல்லாம் பண்டகசாலை என்பது பார்க்கிறதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை இங்க இருக்கிற முக்கியமான வார்த்தையை நாம பார்க்க வேண்டும். Who is speaking here? இதை யார் பேசுகிறார் என்பதை பார்க்க வேண்டும். Malachi 3:10, who is speaking? Whose words are these? மல்கியா 3:10 இருக்கிற வார்த்தைகள் யார் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாகும்? These are the words of Pastor Arnold Abraham here? போதகர் ஆர்னால்ட் ஏப்ரஹாம் சொல்லுகிற வார்த்தைகளா இவைகள்? No. இல்லை. Who is saying bring all the tithes, the 1/10, bring it into the storehouse? தசம பாகங்களை எல்லாம் 10% தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னது யார்? Is it there in your Bible? சேனைகளின் கர்த்தர் இருக்கிறது அங்கே வேதாகமத்திலே? Yes. இருக்கிறதே. I'm not saying these are not my words. I'm not making up to try to extract money from you. உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறதுக்காக பிடுங்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை. Very clearly it's saying that thus says the Lord. God is speaking to the nation of Israel and God is telling them this thing. தேவனானவர் நான் என் கர்த்தரின் சேனைகளின் கர்த்தர் நான் சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். So these are the words of God. God is speaking and God is telling this. I am not saying it. இது தேவன் சொன்ன வார்த்தை, இது நான் சொன்ன வார்த்தை அல்ல. He is saying you bring your 1/10 of all your increase or your income into the storehouse and then prove me and try me and see if I will not open the windows of heaven and pour out a blessing that you cannot contain. என்ன சொல்கிறார்? பண்டகசாலையிலே உங்களுடைய தசம பாகங்களை எல்லாம் 10% கொண்டு வாருங்கள், அப்பொழுது நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று சொல்கிறார். God is saying try me and prove me. Now I'm not saying try me and prove me. God is saying you try me and prove me in this. தேவன் தான் சொல்கிறார் இங்கே என்னை சோதித்து பாருங்கள் என்று நான் சொல்லவில்லை. அவரே சொல்றாரு என்னை கொண்டு வந்து சோதித்து பாருங்கள் என்று. I told you one preacher, it was offering time. ஒரு பிரசங்கிமார் காணிக்கை நேரம் வந்துச்சு. And this is what he said. He wants to show that he is somebody great. அவர் ரொம்ப பெரியவர் என்று காண்பிக்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னார் பாருங்க. As if he is greater than God or something. தேவனை விட பெரியவர் என்றத காண்பிக்க. So if even God fails, he will keep his word. That's what he's trying to project. என்ன சொல்ல வராராம்? தேவனே தோல்வி அடைஞ்சாலும் நான் என் வார்த்தையில தோல்வி அடைய மாட்டேன்ற அளவுக்கு சொல்றாரு பாருங்க. So he said, give and it shall be given unto you. So if God doesn't give, if you don't get back, you come to me, he's saying. என்ன சொல்றாரு? கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்க கொடுக்கும் பொழுது தேவன் கொடுக்கலனா என்கிட்ட வாங்க நான் கொடுக்கிறேன்னார். தெரிஞ்சவர் ஆயிட்டாரு. If not I would not have left him. தெரிஞ்சவர் அவரு. அதனால விட்டேன். Known pastor. ரொம்ப தெரிஞ்சவர், அதனால தான் கமன சரி விட்டுட்டு போனேன்.
See, he's trying to play a role bigger than God. பாருங்க, தேவனை விட பெருசா பண்ணிடுவாராம், காமிக்கிறாரு. Trying to impress people. If God doesn't give, then you come and meet me, I'll give. அதாவது ஜனங்க மேல அவ்வளவு அக்கறையா சொல்றாரு. தேவன் கொடுங்க, தேவன் கொடுக்கலனா என்கிட்ட வாங்க, நான் கொடுத்துறேன் திருப்பி. I am not making such statements, my friend. அந்த மாதிரி பிச்சை நான் எடுக்க மாட்டேன். ஜனங்களை அந்த மாதிரி ஏமாத்துறது இல்ல. So after you give, don't come to me. கொடுத்துட்ட பிறகு என்கிட்ட வராதீங்க. ஐயோ பாஸ்டர் கொடுத்துட்டேனே திருப்பி கொடு. No, I am not saying I will give you. நான் திருப்பி கொடுப்பேன் என்று நானா சொல்லுகிறேன். I am just preaching and teaching you what God says. That is my duty as a pastor. என்னுடைய ஊழியம், என்னுடைய வேலை என்ன, போதகராய் இருப்பது தேவன் சொன்ன காரியத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க வேண்டியதுதான். God is speaking. தேவன் பேசுகிறார். To the nation of Israel, his people, called and chosen people. தேவனால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் பேசுகிறார். And God is telling them, bring all the tithes, the 1/10 of your income or your increase into the storehouse, that there may be food. And prove me and try me now in this, if I will not open the windows of heaven and pour out a blessing upon you that you cannot receive or contain. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே, தன்னுடைய மக்களிடத்திலே சொல்கிறார், உங்கள் தசம பாகங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே பண்டகசாலையிலே கொண்டு வருங்கள். அப்பொழுது ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு நான் வானத்தின் பலகணியை திறந்து ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று இதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்றும் அவர்தான் சொல்லுகிறார். So I am not talking about giving, I am talking about you receiving abundance. ஆகவே நீங்க கொடுக்கிறத பத்தி நான் பேசல, நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதத்தை பத்தி பேசுகிறேன். I am talking about blessing, abundance. ஆசீர்வாதம், சம்பூரணத்தை பெறுகிறதை பத்தி நான் பேசிக் கொண்டு வருகிறேன். How does abundance come? By you giving. That's how it comes. எப்படி சம்பூரணம் வருகிறது? நீங்கள் கொடுப்பதினாலே தானே. And then listen to Proverbs chapter 3 verse 9. நீதிமொழிகள் 3:10 பார்க்கலாம். It says, honor the Lord with your possessions or your substance and with the first fruits of your income. என்ன சொல்கிறது? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. It says, honor the Lord with your possessions and your substance and with the first fruits of all your income. என்ன சொல்கிறது? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Now, how many of you believe if God tells you something, it is for your good? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா அது உங்க நன்மைக்கு என்று. Amen? Amen. It's for my good, God is saying. தேவன் ஒரு காரியத்தை சொல்றானா அது என்னுடைய நன்மைக்காக. So if God is saying to bring the tithes and offerings, and if God is saying to honor him with the first fruits, it is not for his good, it is for your good and my good. தேவனானவர் வந்து உங்கள் தசம பாகங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள் என்னிடத்திலே, உங்கள் முதல் பலனை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்றாரே, அவருடைய நன்மைக்காகவா? இல்ல நம்மளுடைய நன்மைக்காக தான் அவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை. God tells you to give your life to him. Why? To make it worse? தேவன் உங்கள் வாழ்வை என்னிடத்துல கொடுங்கள் என்று சொல்கிறார். எதுக்கு? உங்க வாழ்க்கையை ரொம்ப மோசமாக்கவா? நல்லா இருக்கிற வாழ்க்கையை கெத்துறதுக்கா? What? No, to make it better, to make it beautiful. தேவன் கேக்குறார், உங்க வாழ்க்கையை கொடுங்க முதல்ல, என்ன உங்க வாழ்க்கையை எடுத்து அவர் சிறந்ததாய் மாற்றதானே. So whenever God says something, don't get afraid about it. Trust him because he is a good God. பாருங்கள், தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் பொழுது பயப்படக்கூடாது. தேவனை விசுவாசித்து நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த மாதிரி வார்த்தையின் பொழுது when he says something, it is for our good, not for his good. அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார் என்றால் அது நம்மளுடைய நன்மைக்காக தானே. That is what faith is about. Faith is simply trusting God and whatever God says. விசுவாசம் என்றால் என்ன? தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிப்பது தான் விசுவாசம். To have faith in a person means is to trust that person and everything about that person. ஒருவரை நான் விசுவாசிக்கிறேன், ஒருத்தரை நான் நம்புறேன்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்ன வார்த்தையை நான் நம்புறேன் தானே அர்த்தம். It is only when I don't believe that person and can't trust that person, I begin to doubt whatever he says and question whatever he says. ஒரு மனுஷன் வந்து அவரை நம்ப முடியல, அவரை விசுவாசிக்க முடியல, நான் எதை வச்சு சொல்றோம்? அவரு வார்த்தை வச்சு தான் சொல்றோம் அவரு சரியில்லைன்னு. Faith is about trusting God and whatever God's word says, my friend. விசுவாசமும் அப்படிதான். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவர் சொல்லுகிற வசனத்திலே வார்த்தையிலே நம்புவது தானே விசுவாசம். So don't get afraid anywhere in the scripture if the God says you give.
ஆகவே வேதத்துல எந்த இடத்துலயாவது தேவன் வந்து கொடுங்கள் என்றால் பயப்படக்கூடாது. If he says give your life to me, don't get afraid about that. தேவன் உங்கள் ஜீவனை கொடுங்கள் என்றால் பயப்படக்கூடாது. நாம் Don't say, oh God, if I give my life to you, what you'll do with it? ஐயோ தேவனே நான் என் வாழ்க்கையை கொடுத்தனா நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்களா? Well, he will teach you how to enjoy it. இல்லை அப்படி செய்ய மாட்டார். அவர் நம்ம வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க மேலோங்க செய்வார். He will show you how to make the best out of your life. உங்க வாழ்வில் இருக்கிற சிறந்ததை எப்படி கொண்டு வருவதாக செய்து முடிப்பார். That is why Jesus came, to show humanity how to live on this earth, because humanity has forgotten how to live on this earth. இயேசு கிறிஸ்து இதுக்கு தானே வந்தார். மனுஷன் தான் எப்படி வாழணும்னு தெரியாம இருக்கிறான். அவன் இப்படிதான் வாழணும் என்பதை காண்பிக்க வந்தார். That is why Jesus came, to show us and teach us how you and me need to live on this earth. இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிக்க அல்லவா இயேசு கிறிஸ்து வந்தார். You want to know how you need to live, my friend? நான் நண்பர்களே நீங்க எப்படி இங்க வாழணும்னு தெரியணுமா? Read the Gospels, Matthew, Mark, Luke and John. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை படித்து பாருங்க. Take a look at the life of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை நோக்கி பாருங்க. And just see how Jesus lived in this earth. எப்படி இந்த பூமியில அவர் வாழ்ந்தார் என்று பாருங்கள். He lived with great authority and power. எப்படி வாழ்ந்தார்? அதிகாரம் உள்ளவராயும் வல்லமை மிக்கவராயும் வாழ்ந்தார். That is how you and me need to live. He is our example. அப்படிதான் நாம வாழ வேண்டும். அவர்தான் நம்முடைய முன்மாதிரி. So don't get afraid when Jesus says give your life to ஆகவே me. இயேசு தேவன் வந்து உங்கள் வாழ்க்கையை என்னிடத்தில் கொடுங்கன்னா பயப்படக்கூடாது. The reason is he wants to bless it and make it, purposeful for you. அவர் ஏன் கேட்கிறார்னா நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதித்து நோக்கத்தை நிறைவேற்ற கொண்டு வருவார் என்பது. So here also in the same way when he says bring the tithe, bring the 1/10 of all your income, don't get afraid about it. ஆகவே இங்கேயும் தசம பாகங்களை எல்லாம் 10ல் ஒரு பங்கு எடுத்து வாருங்கள் என்று சொல்லும் பொழுது பயப்படக்கூடாது. Some of you are saying 1/10 of all. எல்லாத்துல இருக்குல 10ல ஒரு பங்கான்னு கேக்குறாங்க சில பேர். If you get 1,000 rupees, it's very easy to give 100 rupees. ஒருவேளை உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்தா எடுத்ததுல இருந்து ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறது 10ல ஒரு பங்குன்றது சுலபம். If you get 20,000 rupees, how much you need to give? 20,000 ரூபாய்னா எவ்வளவு கொடுக்கணும் அப்போ? 2,000 rupees. That is also very easy. You don't feel the pinch. 20,000 வரும் பொழுது 2,000 கொடுக்கிறது தேவனுக்குன்றது ஒண்ணும் ஒரு பிரச்சனையா இருக்காது, கொடுத்துட்டு போய்டுவோம். Let's say you are getting 10 lakhs per year or per month, sorry. ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் வருதுன்னு வெச்சுக்கோங்க வருமானம். Then how much you need to give? அப்ப எவ்வளவு கொடுக்கணும்? Bundle persa aga mind begins to change. The more the amount begins to grow, the mind begins to change. Giving 1,000, giving 5,000, 10,000 also will not be a problem. But the moment it starts shooting up there, then the mind begins to work. 1 லட்சம் கொடுக்கணுமா? எப்பொழுது கொஞ்சம் பணம் ஆரம்பிக்கும் பொழுது 1000 ரூபாய், 100 ரூபாய், 5000 ரூபாய், 20,000 கொடுக்கலாம் மனசு பரவாயில்ல தாராளமா இருக்கும். ஆனா பண்ட்ல பெருசாகும் பொழுது பிரச்சனை வந்துருது நம்மளுடைய மனதுக்கு. அமௌண்ட் பெருசாக mind begins to change. மனது மாறுது பாருங்களே. You begin to think, do the church really needs it? இவ்ளோ பணம் தேவையா சபைக்கு? Do they want my money only? வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களா? 100 questions comes into their hearts and minds. ஜனங்களுடைய இருதயத்துல கேள்வி வருது பாருங்க நிறைய காசு வந்தா. But I tell you my friend, நான் சொல்கிறேன் நண்பர்களே, don't fear when God tells you to give. தேவன் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது பயப்படாத கொடுங்க. If you love God, you will always do what the word says. தேவனை நேசிப்பீர்கள் என்றால் அவர் சொல்றதை செய்வீங்க. Jesus said, if you love me, you will keep and do what my word says. இயேசு சொன்னாரே, என்னை நேசிப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிற வார்த்தையை கைக்கொள்ளுங்கள். I will talk about what it means to honor God. I will show you what it means. கனப்படுத்துவது என்றால் என்ன என்பதை நான் போதிக்கிறேன். But the Bible says, if you really love God, then you will do what the word says, not just be hearers of it. தேவன் சொல்கிறார், நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறதை கடைபிடிப்பீர்கள், வெறும் கேட்கிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். So when God says something, don't get afraid. Don't think you are the loser. You are never a loser. ஆகவே தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் நம்ம போய்டுவோமோ இருந்திருக்கலாம் போய்டுமோ என்று எண்ணாதீர்கள். உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டம் வராது. When you obey and do what the word says, no matter how difficult it is for you, the blessings of the word will come upon your life. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவோம் என்றால் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களிடத்திலே வந்து சேரும். Once again, that is not Donald Abraham's promise. That is God's promise. அந்த வாக்கு வந்து என்னுடைய வாக்கு அல்ல, தேவனுடைய வாக்கு ஆகும். That's what the Bible says. Blessed are all those who hear and do what the word says. ஆகவே சொல்கிறது வார்த்தையிலே கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல்
வார்த்தைகளை கேட்டு செயல்படுகிறவர்கள் The பாக்கியவான்கள். blessings come only when you obey and do, because that is where you are showing you trust God. எங்கே ஆசீர்வாதம் வருது? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படும் பொழுதுதான் ஆசீர்வாதம் வருகிறது. That is why I'll show you, if you're not giving your life to God, then you cannot even give money. ஆகவே தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்தில் கொடுக்கலனா அப்புறம் எப்படி அன்பு வரும்? If you not trusted God with your life, then how can you trust him with your money? தேவனே உங்க வாழ்க்கையை கொடுத்து அவரை நம்பாம உங்க வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கே பயந்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப எப்படி மற்றதெல்லாம் கொடுப்பீங்க அவருக்கு? That is why in the book of Corinthians Paul talks about how first give your life to God and then you can think about giving your money to God. ஆகவே கொரிந்தியர்ல பவுல் சொல்கிறார், முதல்ல உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள், பிற்பாடு தசமம் கொடுக்கத யோசிக்கலாம்னாரு. Because if you don't give your life to God, if you don't trust God with your life, then how are you going to trust God with your money? தேவனே உங்க வாழ்க்கையை குறித்த மட்டிலே நம்பலனா அப்புறம் பணத்தை குறித்த மட்டில் எப்படி தேவனை நம்புவீர்கள்? So don't fear, my friend. ஆகவே நண்பர்களே பயப்படாதீர்கள். Don't get afraid. I told you of that first phrase, giving. ஆகவே கொடுங்கள் என்று முதல் சொல்றாரு வார்த்தை. எடுக்கும் பொழுதே கொடுங்கள் சொன்னோனே பயப்படாதீங்க. We always get stuck on that one word. Oh, all the preachers are saying give. எல்லாரும் சொல்றாங்க கொடுங்கள் என்று. But why God tells us to give? ஆனால் ஏன் தேவன் கொடுங்கள் என்று சொல்கிறார்? That is very important. அது முக்கியம். Okay, but let us, I read to you the scriptures and we looked at certain things in general, but let us look at the scriptures again, both the scriptures together. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஒன்றா சேர்த்து பார்க்கலாம். Now, when you read both the scriptures, when you read Malachi 3:10 and Proverbs chapter 3:9, the first implication you get is that God is telling you to bring your 1/10 or bring the tithe into his storehouse and honor him with all the increase of your income. இங்கே நீதிமொழிகள் 3:9 மல்கியா 3:10 சொல்லுகிறது, கொடுங்கள் கொண்டு வாருங்கள் 10ல் 1 பங்கு தசம பாகத்தை என்று சொல்லும் பொழுது it looks on the surface level or superficial level that the scriptures is simply telling you to give your money, bring the money, bring your tithe. வசனங்களை மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது என்ன சொல்ல தெரிய வருகிறதுனா, ஏதோ தேவன் கொடுக்க தசம பாகம் கொடுங்கள் என்று சொல்ற மாதிரி தான் இருக்கிறது அந்த மேலோட்டமா பார்த்தோம்னா. Because in Malachi 3:10 it says bring all the tithe. ஏன்னா மல்கியா 3:10ல தசமபாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள்ன்றாரு. Then in Proverbs 3:9 it says honor the Lord with the your increase. நீதிமொழிகள் 3:9 சொல்றாரு, எல்லா விளைச்சலின் முதல் பலனை கொண்டு வாருங்கள், கனம் பண்ணுங்கள். So when you read both the scriptures, you think that God is telling you to simply give money. That's all. Give 1/10, give your tithe. நீ மேலோட்டமா பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் கொண்டு வாருங்கள், தசம பாகம் 10ல் 1 பங்கு கொண்டு வாருங்கள் என்று தேவன் சொல்கிறார் என்பது மட்டுமே தெரிகிறது மாதிரி இருக்கிறது. Yes, there's no doubt that God is saying to give there, bring your tithe and honor God with a tithe. He's saying that is true, but he's not just saying give, he's saying much more than give. இங்கே சொல்லும் பொழுது தேவன் அப்படிதான் சொல்கிறார், வார்த்தை அப்படிதான் வருகிறது. ஆனால் அவர் சொல்லும் பொழுது இதோடு சேர்ந்து மற்ற காரியத்தையும் சொல்கிறார், அதையும் கவனிக்க வேண்டும். He's not just saying bring all the tithe or bring your 1/10 of all your increase. தசமபாகங்களை எல்லாம் 10ல் 1 பங்கு எல்லாம் கொண்டு வாங்க சொல்றது மட்டும் இல்லாமல், no, he's saying that and much more than that. அதை காட்டிலும் இன்னும் அநேக காரியங்களை சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது I have a different glasses, I think. என்கிட்ட வித்தியாசமான கண்ணாடியில நான் வாசிக்கிறேன் போல இருக்கு. When I read the scriptures, look different to me and appear different to me. அந்த வார்த்தை அவன் சொல்லும் பொழுது எனக்கு என்னமோ அது வேற மாதிரி புரியுற மாதிரி இருக்கிறது எனக்கு. See, just think about God. Do you think God is so cheap that he says bring all your money and come to me? யோசிச்சு பாருங்க, தேவனானவர் அவ்வளவு மட்டமானவரா எல்லாம் கொண்டு வாங்க, தசமபாகம் எல்லாம் 10ல் 1 எல்லாம் கொண்டு வாங்க சொல்றாருன்னு. No, my friend, he is not such a cheap God. அவ்வளவு மட்டமானவர் அல்ல நம் தேவன். So it's not just talking about bringing your money or giving your money. ஆகவே அவர் சொல்லும் பொழுது வெறும் காசை கொண்டு வாங்க, பணத்தை கொண்டு வாங்க என்ற மாதிரி அல்ல. The implication there is giving first and giving the best to God. That's the implication in both these verses. அவர் சொல்லும் பொழுது அங்க என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்றால், முதல்ல நீங்க கொண்டு வாங்க, சிறந்ததை கொண்டு வாங்கள் என்று சொல்லுகிறது, காண்பிக்கிறது. Are you getting me? புரிகிறதுங்களா? Go back home and read both these scriptures. இந்த ரெண்டு வார்த்தையையும் வசனங்களையும் வீட்டுக்கு சென்று படித்து பாருங்க. Don't think God is a cheap person that you can bring anything and everything and you can bring all the remains. Don't think he's a beggar and just put the remains to him and he will say tamba ஏதோ கொடுத்தீங்களே போதும்.
தேவன் ஏதோ கேட்கிறாருன்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்கிறத 10ல ஒரு பங்கு கொண்டு வந்து கொடுக்க கூடாது. ஏதோ அவர் கேட்டாரு இந்தா போங்க சொல்லிட்டு கொடுத்துற மாதிரி செய்யக்கூடாது. No, my friend. அப்படி அல்ல நண்பர்களே. These two scriptures are not just saying bring the money or no, it's saying something more than that. இந்த ரெண்டு வசனத்திலே கொண்டு வாருங்கள் தசம பாகங்களை முதல் பலனை கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுதே ஏதோ கொண்டு வாங்க சொல்றாரு என்று மட்டுமல்ல. Talking about giving first and giving the best to God. என்ன காண்பிக்கிறது? முதலாவதாகவும் சிறந்ததையும் கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறதாய் காண்கிறது. Not just giving anything and everything. எதுனாலும் எப்படி இருக்கிறதுனால கொண்டு வருது என்று அர்த்தம் அல்ல. Not giving the second or third or the last portion. அது இரண்டாவது தரமானதையோ கடைசி தரமானதையோ எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்கணும்ன்றது கிடையாது. That is what has been stressed in these scriptures, giving first and giving the best to God. இந்த ரெண்டு வசனமும் எதை ரொம்ப வலியுறுத்தி தெளிவுபடுத்துகிறது என்றால் முதலாவது அவரிடத்தில் கொண்டு வருவதையும் சிறந்ததை கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுப்பதையும் இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது. See, God doesn't say just to bring the money, he tells you how to bring it. Bring the first and bring the best, then only he'll accept it. பணத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறது மட்டுமல்லாமல் தேவன் அங்க சொல்லி கொடுக்கிறார். முதலாவது கொண்டு வாருங்கள் சிறந்ததை கொண்டு வாருங்கள் என்னிடத்தில் என்று. So it's not just giving, it's how you give and whether you give based upon God's word and God's principles, that is more important than your giving. ஆகவே தேவன் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது சும்மா கொடுக்கிறது அங்க வலியுறுத்தவில்லை தேவனானவர். அதோடு சேர்த்து என்ன சொல்றாரு? எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். முதலாவதாகவும் சிறந்ததாகவும் இருக்க வேண்டும் என்று. God is not like a beggar there sitting down with a towel in front and you go and say throw the money there. God is not like a beggar sitting somewhere by the platform with a piece of cloth there and you walk by and you take your money, throw it like how you throw it for a beggar. தேவனானவர் என்னமோ பிச்சைக்கார மாதிரியும் அவர்மோ துண்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி உங்க காசுக்காக கொடுங்கள் சொன்னதால சரி கொடுங்கன்றாரு இந்தா போ கொடுத்துட்டு போ. Not just interested in your money, not interested only in your money. God has laid the terms and conditions on how to bring it. Either you bring it on his terms and conditions and be blessed, or if not, lose the blessing. அதாவது தேவன் கொடுங்கள் என்னன்னு கொண்டு வருவது முக்கியமல்ல, அவருடைய போட்டிருக்க அந்த விதிமுறையின் படியாக நாம் கொண்டு வர வேண்டும். See, now I can understand why many Christian people, even though they tithe regularly, they are very faithful in the tithing, they tithe regularly, but the thing is, they're not blessed by the tithe. தேவன் அநேக கிறிஸ்தவங்களை பார்த்திருக்கிறேன். தேவனிடத்துல தசம பாகத்தை மறக்காம சரியா கொடுப்பாங்க. ஆனா அவங்க வாழ்வு ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஆசீர்வதிக்காமலே போய்விடுகிறது. I've seen good Christian people tithing for even 15-20 years. இன்னும் அநேக நல்ல கிறிஸ்தவங்க 15-20 வருஷம்லாம் தசமம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. Very faithfully they tithe. கொடுப்பதிலே உத்தமம். But then the Bible says, see, when God says when you bring the tithe into the storehouse, what does he say? Will you go bankrupt or will you be same in your financial level? தேவன் சொல்லுகிறாரு தசமபாகம்லாம் கொண்டு வந்தா பேங்க்ல ஒண்ணும் இல்லாம ஒட்டோண்டி ஆயிடும் நான் சொல்லியிருக்கிறாரு தேவனானவர். Now what does Malachi 3:10 say? அங்க மல்கியா 3:10 என்ன சொல்லுகிறது? Bring all the tithes into the storehouse there, and then he says, prove me and try me and see if I will not open the windows of heaven and pour out a blessing that you cannot receive or contain. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாய் இருக்கும்படிக்கு உங்கள் தசம பாகங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள் பண்டகசாலைக்கு, அப்பொழுது வானத்தின் பலகணியை திறந்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி. So if you are a regular tither, if you have been tithing for 10-15 years, then your life should have been changed financially, should have been transformed financially. 15-20 வருஷமா நீங்க தசம பாகம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா உங்க வாழ்வு மாறி இருக்கணும், மறுரூபமாய் இருக்கணும், சிறந்ததாய் மேலோங்கி இருக்க வேண்டும் அல்லவா? Because God says, prove me, try me, test me in this, he says. ஏனென்றால் தேவன் சொல்கிறார் கொடுத்து சோதித்து பாருங்கள் இதிலே என்று. Will God's word fail? தேவனுடைய வார்த்தை தோல்வி அடையுமா? Is God a man that he should lie? அவர் பொய் சொல்ல மனுஷனா? No, God's word cannot fail. He is not a man that he should speak lies to you. இல்லை நண்பர்களே, அவர் வார்த்தை தோல்வியை கண்டடையாது, அவர் மனுஷன் அல்ல பொய் சொல்ல. Then why are so many good faithful Christians who are regular tithers not blessed and they are not progressed financially and materially in life? அப்படி இருக்க அநேக விசுவாசிகள் உத்தமமாய் தசமபாகம் கொடுக்க அவர்கள் வாழ்வு ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் போய் இருக்கிறது?
Well, there may be many reasons, but one of the reasons in this context is because they don't give their first and the best to God. அதுக்கு अनेक காரணம் இருக்கலாம். ஆனால் ஒரு காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே என்னவென்றால் முதலாவதாகவும் சிறந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பது. That is why I told you tithe means 1/10. ஆகவே சொன்னேன் தசம பாகம் என்பது 10ல் ஒரு பங்கு. And the emphasis is not just on giving the 1/10, on giving the first and the best there. அது 10ல் ஒரு பங்கு கொடுக்கிறது பெருசல்ல, கொடுப்பது மட்டுமல்லாமல் அதிலே முதலாவதாக கொடுக்க வேண்டும், சிறந்ததாக கொடுக்க வேண்டும். That is why in Proverbs 3:9 it says, honor the Lord with the first fruits of your increase. That means the first produce that comes, take 1/10 from that and honor God with that, the first and the best. நீதிமொழிகள் 3:9 என்ன சொல்கிறது? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கனம் பண்ணும்போது சிறந்ததா இருக்க வேண்டும், முதலாவதா இருக்க வேண்டும் தேவனிடத்தில் வரும்பொழுது. So that is why even when you give, you need to give on God's terms and God's conditions and God's word, not just any way and every way that you think you can give. ஆகவே கொடுக்கும் பொழுது கூட அவர் வழிமுறையின் வழியாகவும் அவருடைய விதிமுறை படியாகவும் தான் நம்ம கொடுக்க வேண்டும். ஏதோ நான் உதாசமாக கொடுக்கிறேன்னு இப்படி அப்படிலாம் கொடுத்துக்க முடியாது. Classical Old Testament example is Cain and Abel. அதுக்கு உதாரணம் பாருங்க, காயின் ஆபேல் இருக்காங்க இல்லையா, முதல்ல உதாரணம். Both of them took offerings to God, isn't it? ரெண்டு பேருமே தான் காணிக்கை கொண்டு போனாங்களே. Am I right or am I wrong? சரிங்களா இல்லீங்களா? Looks like only I know the Bible. You heard it? படிச்சிருக்கீங்களா? Both of them took an offering to God. ரெண்டு பேருமே தான் காணிக்கை கொண்டு போனாங்க. But the Bible says God accepted only one person's offering, he rejected the other. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஒருவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்னொரு காணிக்கையை மறுதலித்தார் என்று. Why? ஏன்? What's the reason? என்ன காரணம்? I'll tell you simple as this. One person took the offering based upon God's word, God's principles. He took it on how God said. ஒரு காரணம் என்ன? எளிமையான காரணம் ஒன்றும் இல்லைங்க. தேவன் சொன்ன வார்த்தையின் படியும் அவருடைய வழியின் படியும் ஒருத்தன் கொண்டு போனான், இன்னொருத்தன் அப்படி செய்யல. Just imagine, I feel sorry sometimes for Christian people because they are regular tithers, regular givers. For many years they've been giving, but nobody has told them how to give based on God's word so that they can be blessed. கிறிஸ்தவர்களை கண்டால் அநேக முறையில் வருத்தமாக இருக்கிறது. அவ்வளவு வருஷ காலமாக உத்தமமாக காணிக்கையும் தசமாக கொடுத்தும் ஒன்றும் அனுபவிக்காமல் இருக்கிறார்களே. காரணம் இதுதானே, எளிமையானது. தேவனுடைய வார்த்தையின் படியையும் அவருடைய வழிமுறையின் படியாகவும் அவரிடத்தில் வரல. Always say in Christianity sometimes ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. கிறிஸ்தவங்க they've given and become ஓட்டாண்டிஸ் only. கொடுத்து கிறிஸ்தவங்க ஓட்டாண்டியானவங்களும் இருக்காங்க, ஆசீர்வாதம் பெறாமையே. Why my friend? ஏன் நண்பர்களே? Does God word say that? தேவனுடைய வார்த்தை அப்படியே சொல்லி இருக்குது. God say that if you give you'll go bankrupt, you'll lose everything, you'll be without anything in life. கொடுத்தா இருக்கிறது ஒண்ணும் இல்லாம போய் ஓட்டாண்டி ஆயிடுவீங்க, பேங்க்ல எல்லாம் ஒண்ணும் இல்லாம இருக்கும்னு சொல்லி இருக்காரு. Then I tell you, you give me the answer. Why people who give so faithfully, they give the tithe, they give the 1/10, but still financially they have not progressed. Nothing has changed, nothing has transformed in their life. நீங்க சொல்லுங்களேன் பதில். உத்தமமா கொடுக்கறாங்க கிறிஸ்தவங்க தசமபாகம் காணிக்கைகளையும், ஆனா அவங்க வாழ்வு ஆசீர்வதிக்காம சிறந்ததாய் மாறாமல் ஆசீர்வாதம் இல்லாம இருக்குதே, காரணம் என்ன? It's not just giving, it's how you give matters. ஏன் கொடுக்கிறது முக்கியமல்ல, எப்படி கொடுக்கிறது முக்கியமல்ல அதோட சேர்த்து. Not giving the money anyway in every way. பணத்தை கொண்டு வந்து எப்படி வேணா இப்படி வேணாலாம் கொடுக்கிறதெல்லாம் அல்ல. Even Paul talks about it. He says don't give grudgingly. அதான் பவுல் சொல்கிறார், வருத்தமாய் கொடுக்காதீங்கன்னு கூட. கொடுத்துட்டு அப்புறம் திட்டாதீங்க. Don't feel sad that you're giving your money to God. தேவனுக்கு காசு கொடுத்துட்டோமே இவ்வளோன்னு கூட கவலைப்படக்கூடாது. Don't curse and give. சபிச்சுனே கொடுக்க கூடாது. நான் பண்றேன் பாசங்க பெரிய தொலை ஆயிடுச்சு. Every time they ask for money only. கொடுத்து தான் தொலையணும். சரி கேட்டேங்கறாங்க கொடுத்துருவோமே. One person says, if I don't put my tithe there in the first week, the next day the pastor's in my house. ஒருத்தர் சொன்னாரு இப்படி பாருங்க, நான் தசம பாகத்தை முதல் வாரத்துல போடலன்னா பாஸ்டர் என் வீட்டுக்கு வந்துறாருங்க. Now one time I was traveling in Shadabdi from Chennai to Bangalore. ஒரு நாள் சதாப்தி ட்ரெயின்ல சென்னையில இருந்து பெங்களூருக்கு வந்துட்டு இருந்தேன். And one pastor's daughter, was sitting next to me, so they were neighbors, grew up from small together. சின்னதுல இருந்து நாங்க ஒண்ணா வளர்ந்தவங்க. அந்த பொண்ணு வந்து பாஸ்டரோட மக. So she was telling me this. இதை என்கிட்ட சொன்னாங்க, அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு.
She was talking about the tithe and the offering and all that. தசமபாகம் காணிக்கை பத்தி பேசிட்டு இருந்தா. She says, "Oh, that church has a big list there. எப்படி சபையில வந்து ஒரு பட்டியல் எழுதி வச்சிருப்பாங்களாம். How much you earn, what's your income, you must fill there." அங்க வந்து எழுதி கொடுக்கணுமா, ஒரு ஃபார்ம் மாதிரி. உங்க வருமானம் எவ்வளவுன்னு எழுதணுமா. Your wife is working, how much they earn. கணவருடைய வருமானம் இவ்வளோ, மனைவியோட வருமானம் இவ்வளோன்னு எழுதணும். Your children, they are working, how much they earn, total everything. வேலை செஞ்சா அவங்களுடைய வருமானம் எவ்வளோ எல்லாம் எழுதி டோட்டலா போடணுமா. Then whether you have car, how many cars, one car or two cars. அது இல்லாம கார் எவ்வளோ இருக்குது, ஒண்ணா ரெண்டா, என்ன வண்டி வச்சிருக்கீங்க, what make, என்ன மேக் கம்பெனி இது, model, whether you have Nano or whether you have Toyota or what, என்ன கார் பேர் என்ன, கார் பேர் என்ன, கம்பெனி எழுதணும். and then house, you live in a rented house or you have your own house. வாடகை வீடா சொந்த வீடா அதுவும் எழுதணும். So I asked her, why that, will the church give you a house if you don't have a house? நான் கேட்டேன், ஏன் அந்த மாதிரி வீடு இல்லனா சபையா கட்டி கொடுக்க போகுது வீடுன்னு கேட்டேன். All this is to total your income and see your position and how much you give to the church. They have a record of that also. இதெல்லாம் எதுக்கு வாங்குறாங்கன்னா, இது பார்த்தா நீங்க எந்த ஆளு, எப்படிப்பட்டவர், உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கும் தோராயமான்னு பார்த்து அந்த மாதிரி கொடுக்குறாங்களான்னு பார்க்க. I was able to digest that also. சரி போறோம், இத வேணா விட்டுறலாம். But the next thing she said really shocked me. அடுத்த வார்த்தை சொன்னது எனக்கு இன்னும் கலக்கத்தை உருவாக்கிது. ஆச்சரியமா இருந்தது. If your tithe doesn't go on the first week there, if you're a late payer, or if you default in 1 month, let's say you're gone outstation overseas 1 month, they will send you a letter home that you have not paid your tithe for this month, it's due. அதாவது தசம பாகத்தை அந்த முதல் வாரத்துல கொடுக்க தவறிட்டாங்கன்னா, இன்னும் வெச்சுக்கோங்களேன் ஊருக்கே போயிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க, லெட்டர் அனுப்பிச்சிடுவாங்களாம். இந்த மாசம் டைத் தசம பாகம் டியூவா இருக்குது, தயவு செய்து அனுப்பிச்சிடுங்கன்னு. I'm not lying, my friend. நான் பொய் சொல்லல நண்பர்களே. I'm telling you the truth. உண்மையை நடக்கிறத சொல்றேன். Yes, I understand. Preachers sometimes are just back of the money. Give. I don't understand why people need to give, how they need to give. It's not just giving anyway and every way to God. பிரசங்கமாங்க கொடுங்கன்னு ஜனங்க பின்னாடியே போறாங்க. ஆனா எப்படி கொடுக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கல, அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. I told you sometimes people give because they feel sorry for the pastor. சில நேரத்துல ஜனங்க கொடுக்கறாங்க பாவம் பாஸ்டர்னு பார்த்து. Sometimes they give to the media because they feel sorry for the media. அத சில நேரத்துல டிவில பார்த்து ஐயோ பாவமா இருக்கறாரேன்னு டெலிவிஷனை பார்த்துட்டு அட்ரஸ் எழுதி அவங்களுக்கு அனுப்புறாங்க. One person is saying, எப்ப பார்த்தாலும் பணம் கேக்குறாங்க, ஸ்கிரீன்ல போடுறாங்க டிவில, அவ்வளோ தேவை என்ன பண்றது, ஏதாவது கொடுக்கணும்ல, ஆண்டவருடைய வேலை இல்ல. See many reasons why people give. பாருங்க ஜனங்க கொடுக்கிறதுக்கு अनेक காரணம் இருக்குது, அது அல்ல. But no blessing, my friend. அதுல ஆசீர்வாதம் வராது. I'm not saying not give for media and television. I'm not saying all that. கொடுக்க வேணாம்னு சொல்லல, நோக்கம் சொல்றேன். Thank God for media, thank God for television. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டெலிவிஷனுக்காகவும் நிறைய மீடியா இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். All these messages go on television. இந்த செய்தி எல்லாம் தொலைக்காட்சியிலே செல்லும். People all over Karnataka will be blessed by these messages. இந்த செய்தியின் மூலமா போதனை மூலமா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறவங்க அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Without money they can't run the show. அவங்க பணம் இல்லாம இவங்களும் ஓட்ட முடியாது காரியங்களை. They need to pay cable operators everywhere. கேபிள் ஆபரேட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது கடமை. So money is important. I'm not saying not to give. பணம் முக்கியம் இல்லை என்று சொல்லவில்லை. But your motive and how you give is more important than your giving money, my friend. கொடுப்பதிலே அதனுடைய நோக்கம் எதனால கொடுக்குறீங்க என்பது ரொம்ப முக்கியம் என்று சொல்ல வரேன். Who are we talking about? We are talking about God, my friend. நாம யாரை பத்தி பேசுறோம்? தேவனை பத்தி பேசுறோம். I'm not talking about giving to an ordinary person or a person like you and me or some rich person. I'm talking about giving to the very creator, the maker of you and me, giving to the one who owns this whole universe, my friend. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கறத பத்தி, மனுஷனுக்கு கொடுக்கறத பத்தி பேசல. கொடுக்கும் பொழுது நாம் சர்வ சிருஷ்டிகருக்கு அனைத்தையும் உருவாக்கினவரை குறித்து பேசுகிறோம். I'm talking about giving to the King of Kings and Lord of Lords. தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறவருக்கு நாம் கொடுக்கறதை பத்தி பேசுகிறேன். Have you ever taken a gift to go and give before a king? என்னைக்காவது ராஜாக்கு முன்பாக gift எடுத்துட்டு போறதா நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? You can't just go anyway in every way and give anything and everything. ராஜாக்கு முன்பாக கொண்டு போய் கொடுக்கும்போது எப்படி வேணா போவேன், எதை வேணா எடுத்துட்டு போவேன்றது கிடையாது. See, that is the emphasis here. அதுதானே இங்க ரொம்ப முக்கியமாக கூறப்பட்டிருக்கிறது. I'll show you later on why that is important. First he said,
அது ஏன் முக்கியம் என்று சொல்கிறேன். நீங்க சொல்றாரு பாருங்க, முதலாவது. So it's not just giving to God or giving your money to God that matters. It's giving the first and the best. How you give, whether you give based upon God's word, that is the most important thing. கொடுப்பது முக்கியம். அதோடு நாம் எப்படி கொடுப்பது, எந்த நோக்கத்தோடு கொடுக்கிறோம், எந்த மாதிரியான காரியத்தை கொடுக்கிறோம் என்பதை ரொம்ப முக்கியமாக Now இருக்கிறது. I know you are good people. If I ask you, you will give. நீங்க நல்லவங்க, கேட்டா கொடுப்பீங்க. But the thing is, I'll not be blessed, neither will you be blessed. நான் கேட்டதனால நீங்க கொடுத்தீங்கன்னா நானும் ஆசீர்வாதம் பெற முடியாது, நீங்களும் ஆசீர்வாதம் பெற முடியாது. That is why I don't ask you for money. ஆகவே தான் நான் கேட்கிறதே இல்ல. But I'll teach you how to be blessed and how to give. நீங்கள் எப்படி ஆசீர்வாதம் பெறுவது என்பதை நான் கற்றுக் கொடுக்கிறேன். So that is what the Bible teaches. This is the emphasis. இதுதான் வேதாகமம் போதிக்கிறது. இதிலே தான் வற்புறுத்தி காண்பிக்கப்படுகிறது See, வசனத்திலே. both scriptures, Malachi chapter 3 verse 10 and Proverbs chapter 3 verse 9, both scriptures tell us it's not just giving the 1/10 that matters, but giving the first and the best to God. இங்க நீதிமொழிகள் 3:9 மல்கியா 3:10 சொல்வது கொடுங்கள் என்று சொல்வது மட்டுமல்லாமல் அதுல எப்படி கொடுப்பது, எப்படி சிறந்ததை கொடுப்பது என்பதை சொல்லுகிறது. Giving the first and the best, not the second. கொடுங்கள் என்று தசம பாகம் 10:1 சொல்லும் பொழுது முதலாவதாகவும் சிறந்ததையும். See, that is why sometimes many faithful tithers are not blessed. Why? Because they don't give the first and the best to the Lord. ஏன் தசமமாக உத்தமமாய் கொடுக்கிற விசுவாசிகள் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறார்கள்? அவர்கள் முதலாவது கொடுப்பதும் இல்லை, அவர்கள் சிறந்ததை கொடுக்கிறதும் இல்லை. Promise is conditional. வாக்குத்தத்தத்திலே ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது, செய்ய வேண்டியவைகள். It is only when you give the first and the best, then God says, I will open the windows of heaven and pour out a blessing upon you that you cannot contain. அங்க வாக்குல ஒரு காரியம் இருக்கிறது, நாம் செயல்பட்டு விதிமுறை இருக்கிறது. என்ன சொல்கிறார்? கொண்டு வாருங்கள், முதலாவதாகவும் சிறந்ததாயும் இருக்க வேண்டும். Amen. Amen. Why first and best? Because that shows that you trust God and you have faith in God. ஏன் தேவன் முதலாவதாகவும் சிறந்ததையும் கேட்கிறார்? அது என்னத்தை காண்பிக்கிறது? தேவனை நாம் எப்படியாக மதிக்கிறோம் என்பதை. Because you know when you take it and when you give it, yes, it's very difficult, it's very hard, it's a big amount, but when you take it and when you give it, you know that God will bless it and God will multiply it and God will give it back to you in abundance. அது மட்டுமல்லாமல் தேவனுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது முதலாவதாகவும் சிறந்ததை நம்ம உள்ளத்தை காண்பிக்கிறது மட்டுமல்லாமல் அவரின் மேல் எவ்வளவு நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். முதல்ல கொடுக்கிறேனே, சிறந்ததை கொடுக்கிறேனே, அது வீணா போகாது என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் கொடுக்கிறதை காண்பிக்கிறது. Now this is a consistent teaching all over the Bible. இந்த மாதிரியான போதனை தொடர்ந்து இருக்கிறது வேதாகமத்திலே, திடமாக போதிக்கப்பட்டிருக்கிறது. That is why not just giving but how you give matters to God. ஆகவே தேவனுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் எப்படி கொடுக்கிறீர்கள் என்பது அவருக்கு பொருட்டு. That is why the Bible says that God loves a cheerful giver. ஆகவே தான் சொல்லி இருக்கிறார் பாருங்க, உற்சாகமாய் கொடுக்கிறனுக்கு தேவன் cheerful giver. உற்சாகமாய் கொடுக்கிறார். It's not just giving anyway in every way. எப்படியாவது எது வேணா கொடுக்கிறது என்றல்ல. It's not என்ன பண்றது தொல்லை தாங்க முடியாது. It's not like that. அப்படி அல்ல. No my friend, you don't get blessing when you give like that. அப்படி கொடுக்கும்போது ஆசீர்வாதம் வராதே. Bible talks about many things about giving, how you need to give based upon God's terms and God's conditions, not any way in every way. போதித்து கொண்டே வருகிறது, எப்படி கொடுக்கணும், எந்த முறையில வந்து கொடுக்கணும், எப்படி வாக்குத்தத்தத்தை பெறுவது. See, even salvation, you just can't dictate terms to God and say, well, I'll come anyway in every way you accept me. No. ரட்சிப்பின் பொழுதும் அங்க நாம சொல்ல முடியாது, நான் ஆண்டவரே நான் வரேன், எப்படி வேணா வருவேன், நீங்க வந்து என்னை ஏத்துக்கணும். Who are you to dictate terms and conditions to God? தேவனிடத்துல போய் இப்படி அப்படி சொல்லி கொடுக்கிறதுக்கு நாம யாரு? He is the creator, you are the creature. நான் அவர் சிருஷ்டிகர், நாம் சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள். He is the potter, we are the clay. அவர்தான் குயவன், நாம் களிமண்கள். Can the clay say to the potter, don't make me into this type of vessel, make me into another type of vessel? எங்கயாவது களிமண் போய் குயவனை பார்த்து ஏன் இந்த மாதிரி பாத்திரம் செய்றீங்க, நீ இந்த மாதிரி வடிவமைங்கன்னு சொல்ல முடியுமா? We can't do that, my friend. செய்ய முடியாதே நண்பர்களே. See, people live out those things. பாருங்க, ஜனங்க இதெல்லாம் விட்டுறாங்க. Instead of teaching people, why giving is important, how to give, so that they can be blessed, their lives can be changed and transformed. பிரசங்கமார்கள் இப்படி கொடுக்கணும்,
உங்க வாழ்வு மாறும் மறுமமாக்கப்படும் என்பதெல்லாம் போதிக்கிறதுக்கு பதிலா இப்படி கேட்டு So of telling all, like teaching people like this, they're saying if you don't give to God, you'll give to hospital. என்ன சொல்றாங்க, இப்படி போதிக்காம கொடுங்க, கொடுக்கலனா ஹாஸ்பிடல்ல தான் போய் பே பண்ணுவீங்கன்றாங்க. Now one preacher on television is saying all people in Bangalore city are all blessed, but all in villages don't even have food to eat. No clothes to wear. ஒரு பிரசங்கியா சொல்றாரு டிவில, பெங்களூர்ல இருக்க பட்டணத்தாளுங்க நீங்க எல்லாம் நல்ல வசதியா சந்தோஷமா இருக்கீங்களா, காசு வச்சுக்கிட்டு கிராமத்துல இருக்கிற நாங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். What are you doing there then? அங்க உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? They are making the people more poor. இன்னும் இவங்க என்ன பண்றாங்களாம், கிராமத்துல இருக்கிற மக்களை இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்காங்க, ஆக்கிட்டு இருக்காங்க. When I go and preach in the slums, நான் போய் ஸ்லம்ல போய் பேசினேனா I take the good news to them. அவங்களுக்கு நற்செய்தியை கொண்டு போவேன். God can change them and transform them and lift them up from here and take them into a different place. That's what I preach there. That is the good news, my friend. அங்க போய் ஸ்லம்ல இருக்கிறவங்களுக்கு நான் போய் என்ன நற்செய்தி சொல்றேன், தேவன் இந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி நல்ல சிறந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார் என்ற நற்செய்தியை கொடுக்கிறேன். That is what the good news is about. அதுதானே நற்செய்தி. Many preachers, they work among slums. அநேக பிரசங்கிமாருங்க ஸ்லம்ல போய் ஊழியம் செய்றாங்க. They say all slum people, brother, that's why I'm poor. That's why no money. ஸ்லம் ஜனங்க கிட்ட ஊழியம் செய்றேன், எனக்கு எங்க காசு வரும், நான் அதனால தான் ஏழையாக்குறேன். What are you preaching to the poor? நான் கேக்குறேன், பிரசங்கிமாரே ஸ்லம் ஜனங்க கிட்ட போய் நீங்க என்னதான் பிரசங்கிக்கிறீங்க? What am I preaching to the poor here? நான் ஏழைகளுக்கு நான் என்ன பிரசங்கிக்கிறேன்? I am telling you, you don't have to live in poverty, lack and want. தரித்திரத்திலும் குறைச்சலும் தேவையிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான பிரசங்கிக்கிறேன். Amen. Jesus became poor on the cross that you may become rich in this life. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார், நீங்கள் இந்த பூமியின் வாழ்விலே ஐஸ்வர்யனாகும்படிக்கு. You don't have to live in this place, my friend. You can be changed and transformed and you can live in the best of place which you want. நான் சொல்வேன், நீங்க இந்த இடத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இங்க இருந்து போய் சிறந்த இடத்துல வாழலாமே என்று. Amen. Amen. That is the good news, my friend. அதுதானே நற்செய்தி. People's lives needs to be changed and transformed. ஜனங்களுடைய வாழ்வு வார்த்தையினால மாறி மறுரூபமாக்கப்பட வேண்டுமே. So it's a consistent teaching. It's not just one or two scriptures that I'm taking and showing you. ஆகவே இந்த மாதிரியான போதனை வேதாகமத்தில் தொடர்ச்சியாய் இருக்கிறது. I'll just read one more scripture or one or two scriptures and we'll close with that and I will continue next week. வாசகங்கள் இன்னும் ரெண்டு படிச்சிட்டு நான் முடித்து விடுகிறேன். First scripture is Exodus 13:2, sorry. 13ஆம் அதிகாரம். முதல் வசனம் இது பாத்துக்குவோம். Consecrate to me all the firstborn, whatever opens the womb of men and children of Israel, of all the beasts and men, it is mine. 13:2. யாத்திராகமம் 13:2 பாத்துருவோம் முதல்ல. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மரிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதல் பலன் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். Consecrate to me all the firstborn. It's talking about the firstborn. முதல் பலன் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்தி, அது என்னுடையது. Whatever opens the womb among the children of Israel, both of man and beast, it's mine, God says. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதல் பண்ண அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. That means the firstborn belongs to God. Beast or man, it belongs to him. மனிதனிலும் சரி, மனுஷனா இருக்கட்டும் மிருகமா இருக்கட்டும், முதல் பிறக்கிறது எல்லாமே. God says that it's mine, it's not yours, don't touch it. அவர் சொல்றாரு, அதை பரிசுத்தப்படுத்தி, அது என்னுடையது. Then again Exodus 23:19. இப்போ யாத்திராகமம் 23:19 பார்ப்போம். The first of the first fruits of your land you shall bring into the house of the Lord your God. உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. See, not only the firstborn, but it says the first of the first fruits, not the second or the third. முதல் பிறப்பு என்று மட்டுமல்லாமல் முதல் விளைச்சல்களில் முதல் கனி. Amen. Amen. First of the first fruits. முதல் விளைச்சல்ல வர முதல் கனியை கொண்டு வாங்க. Emphasis is very strong on that, my friend. பாருங்க எவ்வளவு அதிலே
அவ்வளவு ஆணித்தரமாக பேசுகிறார் பாருங்க. This is the teaching of scripture. This is what God is saying. இதுதான் தேவனுடைய போதனை, இதுதான் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. He's saying give the first and give the best to me. It belongs to me. Don't touch it, he says. என்ன சொல்கிறார்? சிறந்தது முதல்து, அது என்னோடது, நீங்க தொடாதீங்கன்றார். Well, I'll explain what that means. What is first and what is best. முதல்து என்னது, சிறந்ததுனா என்னதுன்னு நான் சொல்லி கொடுக்கிறேன் அடுத்த வாரம். But God is a good God. Whatever he says is for my good. தேவன் நல்ல தேவன், எதை சொன்னாலும் நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்றார். Why he demands first and best, not second. ஏன் அவர் அவ்வளவு ஆணித்தரமாக அதுதான் வேணும் என்று சொல்கிறார், முதலாவதாகவும் சிறந்ததா இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறார் என்று நாம பார்க்கணும். I'll show you why he demands that. ஏன் அந்த மாதிரியாக அவர் அழுத்தம் திருத்தமாய் கேட்கிறார் என்பதை நான் சொல்லி கொடுக்கிறேன். But the thing is this, when you obey what God says and when you do what it says. ஆனால் காரியம் இதுதான், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம கீழ்ப்படியும் பொழுது, when you give him the first and the best of everything, எல்லாவற்றிலும் முதல் பலனையும் முதலாவதாக சிறந்ததையும் கொண்டு கொடுக்கும் பொழுது, then the Bible says the windows of heaven will open and he will pour out a blessing that you cannot contain. அப்பொழுது வேதம் சொல்கிறது, நான் வானத்தின் பலகணியை திறப்பேன், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். Proverbs 3:9, what does it says? Honor the Lord with your first fruits of all your increase and your barns will be filled. Vats of wine will overflow, it says. என்ன சொல்கிறார்? நீதிமொழிகள் 3:9, உன் பொருளாலும் உன் விளைச்சலின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் திராட்சை ரசம் புரண்டோடும், உன் ஆலைகளில் காரியம் நிரம்பி வழியும் என்று சொல்கிறார். Amen. Amen. When you will receive so much that you will not be able to contain, when your barns will overflow, it is when you give God the first and the best of everything. எப்பொழுது உங்களிடம் இடம் கொள்ளாமல் போகும், எப்பொழுது திராட்சை பழத்திலே ஆலயத்திலே திராட்சை ரசம் புரண்டோடும், அவருடைய வார்த்தையின்படி முதலாவதாகவும் முதல் சிறந்ததாகவும் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுதுதான். Think about it practically. Don't just take everything what I say. You also use your mind. God has blessed you with a good mind. நான் சொல்றதெல்லாம் அப்படியே எடுத்துக்க வேண்டாம், உட்காருங்க, எடுத்து யோசித்து தானித்து பாருங்க. Let's say you want a shirt or a pant. உங்களுக்கு ஒரு ஷர்ட் பேண்ட் வேணும்னா, you want a saree or something, புடவை வாங்கணும்னா, and God says, well, you go buy a second hand one there. செகண்ட் ஹேண்ட் வாங்க சொல்றாருங்க தேவன் சொல்லுமா? When God gives, does he give the second hand and the third hand, the worn out and the torn out? தேவன் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இரண்டாம் தரமானதும் கிழிஞ்சதும் ஓட்டையுமா கொடுக்கறாரு? What he gives you? என்ன கொடுக்கறாரு? The best. சிறந்ததை கொடுக்கறாரே. Amen. Amen. When God gives us anything, he always gives us the best, whether it is job or partner or business, whatever it is, he gives the best for us. தேவன் கொடுக்கும் பொழுது வேலையா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், குடும்பத்தினரா இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே சிறந்ததை கொடுக்கறாரே. You and me have been created in his image and his likeness. We are like him. நீங்களும் நானும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நாம். That is why he says, when you come with the first and the best. Don't come with all the torn things and all the useless things. ஆகவே தான் சொல்றாரு, முதல் பலனிலும் விளைச்சல் சிறந்ததையும் கொண்டு வாங்க, இரண்டாம் தரம் வேண்டாம்ன்றார். See, that is how we do. Whatever we don't use, whatever it's useless for us, we take it and we give it away to people. நாம என்ன செய்றோம்? கொடுங்கன்னு சொல்லும்போது முதல்லையா கொடுத்துறோம், இருக்குது வேண்டாதது பத்தாதது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறோம் ஜனங்க கிட்ட. Some organizations, they say, give all the torn clothes, the old clothes, the old toys, the broken toys. I ask them, what are you going to do with it? இன்னும் சொல்ல போனா ஆர்கனைசேஷன் இருக்காங்க பாருங்க, சோஷியல் ஒர்க் ஆளுங்களா, உங்களுக்கு வேண்டாதது உடைஞ்ச பொம்மை, வேண்டாத பத்தாத ட்ரெஸ் இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்பாங்க. I ask them, what are you going to do with it? நான் கேட்பேன், இதெல்லாம் வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? I'm going to give it to the poor children. நான் ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறேன். அதுக்கு பெஸ்டா கேளு. குறைஞ்சிட்டா ask for the best, ask for new clothes, ask for good toys. Why asking for all the broken ones? ஏங்க பத்தாது கேக்குறீங்க? நல்ல புது Dress வாங்கி தாங்க, பிள்ளைங்களுக்கு தரேன், நல்ல பொம்மை வாங்கி தாங்க, நான் கொண்டு போய் கொடுக்கறேன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? They don't know their God, my friend. தேவனே அறியாதவர்கள். When you know God, your life will be changed. The way you live will be changed. The way you do things will be changed. நம் தேவனை நாம் சரியாக அறிந்திருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும். Amen. Amen.
God always gives you and me the best. தேவனானவர் நமக்கு எப்பொழுதுமே சிறந்ததை தான் அருளுகிறவர். And that is why when he asks you the best only. ஆகவே தான் உங்ககிட்ட கேட்கும்போது சிறந்ததை கொடுங்கன்னு கேக்குறாரு. Amen. Amen. Don't get afraid. பயப்படாதீங்க. He's not a person to take away and leave you bankrupt. சிறந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவார் என்பதற்காக அல்ல. No, when you give it, he blesses it, multiplies it and gives it back to you in abundance. அவர் கேட்கும் பொழுது அதே பெருக்கி அதே நமக்கு அறுவடையா கொண்டு வந்து நிறுத்துவார் அந்த மாதிரி. Shall we all stand? எழுந்து நிற்போம். Happy that you've been here this morning? இந்த காலையில் நீங்கள் வந்ததை குறித்து சந்தோஷமா மகிழ்ச்சி அடைகிறீர்களா? Well, I'll tell you, don't miss one message. நான் சொல்கிறேன் நண்பர்களே, ஒரு செய்தியை நீங்க விட்டுறாதீங்க. Every week is very important. ஒவ்வொரு வாரம் முக்கியம். I don't play games here. இங்க நம்ம விளையாடல நானே. Every week is, very vital, very important. ஒவ்வொரு செய்தியும் போதனையும் முக்கியமானது நம் வாழ்வுக்கு. People come from so far sometimes. ஜனங்க சில பேர் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க. Why? ஏன்? They need to get something from here. தேவனிடத்திலிருந்து பெறுவதற்காக சிறந்ததை. Amen. Amen. That is why I give the best here. ஆகவே தானே இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சிறந்ததை போதிக்கிறேன். I don't come here and say one or two jokes, make you laugh and tell one story and one good moral with some good moral teaching and say tada bye, see you. So செய்றாங்க பாருங்க, ஜோக் சொல்லி ஜனங்களை சிரிக்க வச்சிக்கின மெசேஜ்க்கு நடுவுல கேக்குறாங்க அந்த மாதிரியும். No, when I give the best teaching to you, I'm happy. When I don't accomplish my best, I'm not happy. நான் சிறந்ததை கொடுக்கும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கொடுக்கலனா எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. That is why every week I strive to do the best and ஆகவே நான் ஒவ்வொரு வாரமும் சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று நான் என் முயற்சியை போட்டு செய்கிறேன். That is how God wants it. அப்படிதான் தேவனும் விரும்புகிறார் பாருங்க. Never second, third and last. இது இரண்டாம் தரமோ கடைசி தரமோ என்று அல்ல அவரிடத்திலே. Shall we just lift up our hearts and voices to God? தேவனுக்கு இருதயத்தையும் குரலையும் உயர்த்தி துதிப்போமாக. Just thank him for his word. அவருடைய வார்த்தைக்காக அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். Tell you my friend, it is very easy to prosper. செழிப்பாவது அவ்வளவு சுலபமாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God does not require much. All he requires, obey and do what his word says. எதுமே என்னிடத்தில் கேட்கவில்லை. செழிப்புக்கு என்ன சொல்லுகிறார்? கீழ்ப்படிந்து செயல்படு, அவ்வளவுதான். So simple. அவ்வளவு எளிமையானவை. Don't even need an MBA. அதுக்கு MBA படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Just obey and do his word. தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து செயல்பட்டாலே போதும். Let his word change you and transform you and lift you up in life. அந்த வார்த்தை உங்களை மாற்றி மறுரூபமாக்கி வாழ்க்கையை உயர்த்தும். Oh, we just thank you, Father. நன்றி பிதாவே. Oh, hallelujah. Thank you, Jesus. Father, we thank you because you are such a good God, such a wonderful God, such a glorious God. நல்லவர், அருமையானவர், மகிமை பொருந்தின தேவனே. Thank you for all the good plans that you have for your people. உம்முடைய ஜனங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கிற நல்ல திட்டங்களுக்கு ஸ்தோத்திரம். Thank you for making things so simple that anybody can prosper, God. எல்லாரும் செழிப்பாக்க காரியத்தை எளிமையாக்கி தந்ததுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். I have preached your word, oh Father. உம்முடைய வார்த்தையை நான் பிரசங்கித்தேனே. And I know your word will never return void. உம்முடைய வார்த்தை திரும்ப வெறுமையாய் வராது. Your word has power to change and transform the lives of people. ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றி மறுரூபமாக வல்லமை மிக்கது உம்முடைய வார்த்தைக்கு. May your word cause people to be fruitful in life. உம்முடைய வார்த்தை ஜனங்களை கனிதரர்களாக மாற்றட்டும். Thank you because every person will be changed and transformed here. ஒவ்வொருவரும் மாறி மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். Not one person will be poor here. இங்கே ஒருவர் கூட ஏழையாக இருக்க கூடாதே. Because of what you have done for us through the cross. சிலுவையிலே நீர் எங்களுக்கு செய்தது நிமித்தம் தானே. May your blessings overtake them, God. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். As they put you and your kingdom first, may all the blessings overtake them. உம்மையும் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைக்கும் பொழுது மற்றது எல்லாம் கிடைக்கட்டுமே ஆண்டவரே. Commit each and every one into your hands. ஒவ்வொருவரை கையில் ஒப்படைக்கிறோம். May you continue to lead them and guide them. தொடர்ந்து நீர் வழி நடத்தி காத்துக்கொள்வீராக. Bless them and make them a channel of blessing to this nation. ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கே அவர்களை ஆசீர்வாதமாக நிறுத்தி அருளும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen.